ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள், அதுவும் குறிப்பாக மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய பல முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு மட்டும் எந்த விதமான பலன்களையும் கொடுக்காது, 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுக்கும். சூரியனுடைய பயிற்சி, சனி பயிற்சியினுடைய தாக்கம், இதெல்லாமே சேர்ந்து ஒரு வகையான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. ஸோ இனி பார்த்திங்கன்னா சனியினுடைய பயிற்சி வேறு 21ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. ஆல்ரெடி மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக இருந்தாலுமே இப்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய பாதத்தை, அதாவது நட்சத்திரத்தை மாற்றுறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் எல்லா ராசிகளுக்குமே கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதில் குறிப்பாக இந்த பதிவில் நம்ம துளாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பயிற்சியோட இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக துளாராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வரப்போகுது. மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி வேறு இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம், ஸ்ரீ ராம நவமி, இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்டிகை தான். முருகர், அனுமன், பெருமாள், ராமருக்கு விசேஷம், இதெல்லாம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் இருக்க போகுது. அந்த ஒரு அடிப்படையில் துளாராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். துலா ராசி இல்லைன்னா துலா லக்கணம், இது இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா லாப அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா துளாராசி என்பர்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு சனி பகவான். ஸோ நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்து இப்போ சூரியன் அமர போகிறாரு. பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் தான் ஏற்பட போகுது. ஸோ கவலை வேண்டாம். நிறைய விஷயங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத விஷயங்கள் என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் இந்த டைமில் உங்களை விட்டு விலகி போயிடும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவோ அதெல்லாம் உங்களோட சேர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. தேவைப்படக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு அடுத்தடுத்து நீ நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது. ஒரு சில துளாராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா பெருமளவில் பாதிப்புகளை பார்த்துருப்பாங்க. கடந்த 10-15 ஆண்டுகளாகவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் தான் இருந்திருக்கும். ஆனால் அதை எல்லாமே இப்போ முறியெடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ராசிக்கு பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11 இந்த இடத்துலலாம் சூரியன் அமர்றாரு அப்படின்னா துளாராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் தான் கிடைக்கும். அப்படி தான் இப்போ இருக்கக்கூடிய வரும். 6ஆம் இடத்துல சூரியன் இருந்திருக்காரு இல்லையா, இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாத்தையுமே விலக்கி கொடுப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய கடன் சுமைகளால் நீங்கள் இருந்திருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ மாறப்போகுது. அதாவது ஒரு சில கடன் அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே வளர்ச்சிக்கான கடன்களாக தான் உங்களுக்கு இனி இருக்குமே தவிர எந்த வகையிலுமே பாரமாக இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் இனி ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா கூட அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக தான் இருக்கும். நீங்கள் அதை வைத்து அடுத்த வித விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு அமைப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர கண்டிப்பாக அந்த கடன் உங்களுக்கு சுமையாக மாறவே மாறாது. கடன்களாக இருக்கக்கூடிய கடன்கள் உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீட்டுக்கடன், வாகனக்கடன், இந்த மாதிரியான கடன் தான் உங்களுக்கு ஏற்படும். பெரும்பாலும் துலாம் ராசி நேயர்கள் வச்சிருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கடன் இல்லைன்னா வாகன கடனாக தான் இருக்கும். இடத்திற்கான கடன், இப்படி தான் கடன் வாங்குவாங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ வேலை நல்லா இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு தேவையான பண விஷயங்களும் கிடைக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஒரு நல்ல காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய நாட்களை விட இந்த 2026 பிறந்ததுலேருந்தே ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான விஷயங்கள் இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த விஷயங்களில் யாரெல்லாம் முன்னேற்றங்களை பார்த்துருக்கீங்க துளாராசி நேயர்களே, அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா அது உண்மை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே நமக்கு கிரகநிலைகள் மாறும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்கள் ஏற்படும். இதை யாராலையும் மறுக்கவே முடியாது.
ஸோ நிறைய துளாராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி இருப்பீங்க அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் நடக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். நிர்பந்தத்தால் ஒரு சில வேலைகளை நீங்கள் செய்துட்ருப்பீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக கட்டாயம் வேறு வழியே இல்லை, நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஷிஃப்ட்டில் நீங்கள் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா வேலையிலையுமே நல்ல மாற்றங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த வேலை தான் உங்களுக்கு மாற்றம் கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது. துளாராசினியர்கள் பொதுவாக நீங்கள் என்ன வேலை செய்துட்டு இருந்தாலுமே கூட அதில் இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வந்துடும், இப்போ இனிமேட்டுக்கு வந்து எது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து கிடைச்சிருக்கும். நல்ல வேலை மாற்றம் இருக்குது. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். கோச்சார ரீதியாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்க போகுது. அதனுடைய அடிப்படையில் எந்த விதமான விஷயங்கள்லையுமே உங்களுக்கு எந்த குறைபாடுகளும் கண்டிப்பாக ஏற்படவே ஏற்படாது. அதனால் கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் இருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் தயக்கங்களும் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு டைமிங்காக தான் இப்போ இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் துளாராசி என்பர்களே, வேலை நல்லா இருக்கும்போது, தொழில் நல்லா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பண வரவும் நல்லா தான் இருக்கும். பணம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வரக்கூடிய நாட்களுக்கு அப்புறமாவே உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும். அதற்கான எல்லா விஷயங்களுமே வந்து சாதகமாக இருக்குது. எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகளானது ஏற்படும். அதனால் தைரியமாக நீங்கள் எந்த விஷயங்களை வேணாலும் துணிஞ்சு செய்யலாம். குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியானது ஏற்படும். சொந்தமாக வீடோ இடமோ வாகனமோ இது ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கான யோகங்கள் ஏற்படும். மார்ச் 21க்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கட்டாயமாக இதில் ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். கட்டாயத்தின் பேர்லையாவது நீங்கள் இதில் வாங்குவீங்க. அது மாதிரி நிறைய மாற்றங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் பாதிப்புகள் இது எல்லாமே உங்களை விட்டு பரிபூர்ணமாக விலகப் போகுது. அதனால் இனி வந்து எந்த விதமான கவலைகளும் இருக்காது. கடன் விஷயங்கள்லையும் அப்படி தான். கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை எல்லாமே நீங்கள் இப்போ அடைத்து முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்தாச்சு. ஸோ புதிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றி கொடுக்க போகுது. நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்க போகுது. ஸோ புதுசாக நீங்கள் கடன் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது. புது கடன் வேணும் அப்படின்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கான விஷயத்துக்காக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கணும். முதலீடுகள் எது செய்திருந்தாலுமே அதில் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களால் வெற்றிகரமாக அந்த கடனை வந்து அடைக்க முடியும். ஸோ அதற்கான யோகங்கள் இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நட்சத்திர ரீதியாக மாற்றம் அடைகிறாரு. மார்ச் 21ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய ஒரு நட்பின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் மாறும். தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. ஸோ இந்த நாள் தான் போகணும், இந்த விஷயங்கள் தான் செய்யணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்போ எல்லாமே பயன்படுத்துங்க. ஸோ துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தொட்டதை தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இறை வழிபாடுகளை வந்து செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எதை பற்றி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளானது உங்களுக்கு அப்படி இருக்குது. சின்ன சின்ன குழப்பங்கள் ஆனது குடும்பத்தில் இருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து கண்டிப்பாக மாறப்போகுது. சுக்கிரனுடைய பயிற்சி வேறு உங்களுக்கு இருக்குது. சுக்கிரன் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுப்பாரு. நீங்கள் நினைத்ததை நீங்கள் விரும்பியக்கூடிய மாற்றத்தை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாற்றங்களில் வந்து கொடுக்க போகுது. ஒரு சிலர் திருமணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா திருமணம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது காதல் திருமணமும் கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வகையிலையுமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நன்மைகள் தான் நடக்க போகுது. ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களும் உங்களை விட்டு என்னென்ன வாய்ப்புகள் நழுவி போச்சோ அந்த வாய்ப்புகள் எல்லாமே இப்போ உங்களை தேடி வரும். புதுசாக நீங்கள் வாய்ப்புகள் தேடுறீங்க அப்படின்னா கூட ஒரு சில நேரங்களில் தடைகள் இருந்தாலுமே கூட அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு முடிவுகளுமே வந்து அவசரப்பட்டு எடுக்காதீங்க. இந்த விஷயங்களை மட்டும் கரெக்டாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும், நிறைய மாற்றங்கள் நல்லபடியாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயர் என்னவோ அதை மறக்காமல் 3 முறை இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கும்போது கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இன்றைய பொழுதுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.